ஹாய் ஆல், நம்ம சேனலோட 100th வீடியோ இவ்வளோ ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட்டோடு இருக்கும்னு நான் எதிரே பார்க்கல. ஸோ ஆமாங்க, பாப்பாவோட ஃபர்ஸ்ட்டு சாலிட்ஸ் தான். ஃபர்ஸ்ட்டு சாலிட்ஸ்க்கு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீர்த்தத்தொட்டி முருகர் கோயில். அது வந்து தேனியிலேருந்து கொச்சி போகிற ரோட்டில் கரெக்டாக ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸில் போனீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு தீர்த்த தொட்டி இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸ். அதில் எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து தீர்த்தத்தை வந்து வரவங்களாம் குடிச்சிட்ருப்பாங்க. ஆக்சுவலாக சாலிட்ஸ்க்கு வந்து நிறையா பேர் குருவாயூர் தான் போவாங்க. ஸோ எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் வந்து முருகர் கோயிலுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு காலையிலே எழுந்திரிச்சு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கான வெள்ளி பாத்திரம் இது எல்லாத்தையும் எடுத்து கழுவி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கோயிலுக்கு வந்து நாங்கள் சக்கரை பொங்கலும் கருப்பு சுண்டலும் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். கோயிலுக்கு வந்து 4:30 to 5:30க்குள்ளே பாப்பாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டோம். நான் எக்ஸ்ட்ராவே பொங்கலும் சுண்டலும் எடுத்துகிட்டு போயிருந்தேன், கோயிலுக்கு வரவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரியே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக தீர்ந்ததுக்கப்புறமே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் இந்த கோயிலுக்கு வர காரணம் எதனால் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். நாங்கள் சென்னையிலேருந்து தேனிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இனிமேட்டு நாங்கள் வந்து தேனியில் தான் இருக்க போகிறோம். வந்து ஒரு 1 வீக் ஆச்சு. ஸோ ரிலாக்ஸிங்கான ஒரு சில்லான வைப் கிடைக்கிது. ஸோ போக போக எப்படின்னு பார்க்கணும். அண்ட் தென் அப்படியே முடிச்சுட்டு ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் வந்து சிப்காட்டில் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டு அது வழியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலி டின்னர் முடிச்சுட்டு வந்திருந்தால் சாமி கும்பிட்றதுக்கு முடியாது. சரி, சாமியாக வந்து டின்னரை நீங்கள் முடிக்காதீங்க, சீக்கிரம் வீட்டு வாங்கன்னு சொல்லின மாதிரி வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு அன்னையோட நாளை சூப்பராக முடிச்சிட்டோம். இன்றைக்கி எங்களோட டே இப்படி தான் போச்சு. பாய்.